Hello everyone, this is Mohammed Nafriz again. Welcome back to tech360.lk. இந்த வீடியோல நம்ம எக்ஸல்ல இருக்கிற some more function date and time ஓட சம்பந்தப்பட்ட சில முக்கியமான functions நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதாவது today, now, year, month, day, date போன்ற ஃபங்க்ஷன்களை உங்களுக்கு நான் டெமான்ஸ்ட்ரேஷன் மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு இருக்கிறேன். Now let's move into the video. ஓகே, இப்போ முதலாவதாக நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன் டுடே. அதாவது இன்றைய நாளுடைய டேட் என்னென்று நம்ம செக் பண்ணணுமா இருந்தால் எக்ஸலில் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு ஃபங்க்ஷன் தான் இந்த டுடேங்கிற ஃபங்க்ஷன். உங்களோட சிஸ்டமில் என்ன டேட் காட்டுதோ அந்த டேட்டை இது உங்களுக்கு ரீப்ரசென்ட் பண்ணும். ஓகே, ஃபங்க்ஷன் ஆல்வேஸ் நான் சொன்ன மாதிரி ஈக்குவல் சைனோடய நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஃபங்க்ஷன் நேம் இஸ் டுடே. நீங்கள் டுடேன்னு டைப் பண்ணோடனே அந்த ஃபங்க்ஷனோட ரிலேட்டடான ஒரிஜினல் ஃபங்க்ஷன் நேம் உங்களுக்கு கீழே சஜஸ்ட் பண்ணப்படும். இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், ரிட்டர்ன்ஸ் த கரண்ட் டேட் ஃபார்மேட்டட் ஆஸ் அ டேட். ஸோ உங்களோட எக்ஸல் சீட்டில் அந்த செல் டேட் ஃபார்மேட் எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்கோ அந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கு டேட் வந்து ரிப்ளேயாக கிடைக்கும். ஸோ ஃபங்க்ஷன் நேம் அடிச்சுட்டு ப்ராக்கெட் ஸ்டார்ட் அண்ட் ப்ராக்கெட்டுக்குள்ளே எதுவுமே தேவையில்லை. ஸோ ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ளஸ் ப்ரெஸ் எண்ட். ஸோ அந்த டேட் ஃபார்மேட் வந்துட்டு இயர் ஃபர்ஸ்ட்டுக்கு வருது, அடுத்தது மந்த் வருது அண்ட் அடுத்தது டேட் வருது. ஸோ அந்த ஃபார்மேட்டில் இருக்க ஃபார்மேட்டை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு தெரியும் ஒரு செல் ஒரு ரேஞ்ச் ஆஃப் செல் எப்படி ஃபார்மேட் பண்ணுறேன்னு சொல்லி. இந்த ஃபார்முலாவை நம்ம உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஃபங்க்ஷன் நேம் இந்த முதல் 1 2 லெட்டர் 2 3 லெட்டர்ஸ் தெரிஞ்சால் நீங்கள் எடுக்கலாம். அப்படி நினச்சின்னா ஃபார்முலா போயும் அந்த ஃபங்க்ஷனை நம்ம இந்த டேட் டைம்ங்கிற அந்த ஏரியாவில் போனீங்கன்னு சொன்னால் அதோட சம்மந்தப்பட்ட ஃபங்க்ஷன் இங்கே நம்ம சர்ச் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ அடுத்ததாக பார்க்க போகிற ஃபங்க்ஷன் வந்துட்டு now NOW. ஸோ இந்த ஃபங்க்ஷனோட பர்பஸ் என்னென்னு பார்த்தோம்னா உங்களோட சிஸ்டமில், அதாவது சிஸ்டம்னு நான் சொல்ல வர்றது இந்த இடத்துல உங்களோட கம்ப்யூட்டரில் டேட் டைம் என்ன இருக்கோ அது ரெண்டையும் ஒரு செல்லில் உங்களுக்கு ரிப்ரசென்ட் பண்ணும். ஸ்டார்ட் ஃப்ரம் ஈக்குவல் சைன் NOW இதில் பார்க்கலாம். நீங்கள் நவ்ங்கிற ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. ஸோ டபுள் கிளிக் பண்ணுங்க. ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ள எதுவுமே தேவையில்லை, நீங்கள் கீழே ரிப்ரசென்ட் பண்ணுற அந்த ஃபங்க்ஷன்லேயே பார்க்கலாம். நவ் ப்ராக்கெட் ஸ்டார்ட் அண்ட் க்ளோஸ், தட்ஸ் ஆல். Within this bracket no need to type any parameter, just now type press end. ஸோ இதில் நீங்கள் பார்க்கலாம், முன்னுக்கு வர்றது உங்களோட டேட்டா இருக்கும் அண்ட் பின்னுக்கு வர்றது டைம். 24 hours டைமில் இருக்கிறதால 15:33 காட்டுது. நம்ம ஃபார்மேட்டை மாற்றினா அதுக்கு இது மாதிரி இந்த டேட் அண்ட் டைமும் ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன் ஒரு குறிப்பிட்ட டேட்ல இருந்து அல்லது டைம்ல இருந்து நம்மளுக்கு தேவையான டேட்டாஸை மட்டும் தனியாக ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த செல்லில் இருக்கிற இந்த ஆன்சரில் ஆரல்ஸ் இந்த டேட்டால இருந்து எனக்கு இயரை மட்டும் தனியாக டிவைட் பண்ணி பார்க்கணும், எந்த இயரில் இருக்குதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இயரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்குரிய ஃபங்க்ஷன் நேம் வந்துட்டு இயர் தான். ஸ்டார்ட் ஃப்ரம் ஈக்குவல் சைன் YEAR இயர். ஸோ இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு வந்துட்டு ரிப்ரசென்ட் பண்ணப்படும். அதில் நீங்கள் இயரை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ தான் உங்கள் சீரியல் நம்பர் இருக்குது. சீரியல் நம்பர் மீன் எந்த நம்பர்லேருந்து நீங்கள் இயரை ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறீங்க இருக்குது. இங்கே என்னோட டேட் இந்த ஏரியாவில் இருக்குது. ஸோ நான் இதை செலக்ட் பண்ணுவேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ ப்ராக்கெட் கம்ப்ளீட் பண்ணுங்கள். இல்லை C6ங்கிறது அந்த குறிப்பிட்ட செல்லில் இந்த ஃபங்க்ஷன் ரெஃபரன்ஸ் பண்ணுது ரெஃபர் பண்ணுதுன்ட்டு மீனிங் ஆகும். ஸோ நவ் உங்களோட ஃபங்க்ஷனை டைப் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா இருந்தால் நவ் ப்ரெஸ் எண்ட். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம் 2020 இந்த இயர், அதாவது இந்த டேட் ஃபார்மேட்டில் இயர் வந்து 2020ங்கிறது தான் நம்மளுக்கு ரிப்ரசென்ட் பண்ணுது. 20ங்கிறது 2020. அந்த ஆன்சர் இந்த இடத்துல தனியாக நான் இயரை ஃபில்டர் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி மந்த் டேட்டையும் நம்மளால் ஃபில்டர் பண்ணி எடுக்க இயலும். அதுக்குரிய ஃபங்க்ஷன் என்னென்னு ஸ்டார்டிங்லேயே ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி மந்த், அதாவது மந்த்துங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இந்த இடத்துல பார்க்கலாம். மந்த்துங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நான் என்ன மந்த்தில் இருக்குங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி டேங்கிற, அதாவது என்ன டேட்டை டேங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, ஸோ அடுத்த ஃபங்க்ஷன் என்னென்னு பார்ப்போம். ஸோ நான் எப்படி இயர் மந்த் டே எல்லாம் தனித்தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்தனோ அதே மாதிரி இந்த டேட்ல இருந்து என்னால் ஹவர்ஸ் மினிட்ஸ் செகண்ட் கூட என்னால் தனியாக ஃபில்டர் பண்ணி எடுக்க இயலும். அதுக்குரிய ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் பார்க்கலாம். நான் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி தான் ஹவர்ஸ் மினிட்ஸ் எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். இதில் நீங்கள் பார்க்கலாம், ஹவர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு அவங்கிற ஃபங்க்ஷன், அதாவது ஈக்குவல் HOUR இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதுக்கு நான் ஹவர்ஸ் எதுலேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறேன்டா நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த செல்லில் இருந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறேன்.
39 மினிட்ஸ். அதை அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணதால இந்த சிஸ்டத்தில் டைம் மாறதுக்கு ஏற்றது போல் இந்த இடத்துல டைம் டேட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ 15 hours 39 minutes அதில் பார்க்கலாம். அதுக்குரிய ஃபங்க்ஷன் மினிட் அண்ட் 13 செகண்ட். ஸோ இதுக்கு ஒவ்வொன்றா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதை நம்ம அந்த இடத்துல பார்க்கலாம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக இது உங்களுக்கு இதில் அப்ளிகேஷன் என்னென்னு யார் சரி கேட்டா இல்லை உங்களுக்கு இதை எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம்னு நீங்கள் ஃபீல் பண்ணினீங்கன்னு சொன்னால் ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக உங்களுக்கு நான் சிம்பிள் எக்ஸாம்பிள் மூலமாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் டேட் இது கரண்ட் டேட் டைம் தான் இவ்வளோ இருக்கிறது. என்னுடைய டேட் ஆஃப் பர்த்தை போன் டைமை போட்டு செக் பண்ணி பார்க்க போகிறேன். எக்ஸாக்டாக என்னுடைய வயசு என்னங்கிறத இப்போ நான் செக் பண்ணி பார்க்க போகிறேன். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த எக்ஸாம்பிளில் இப்போ இயர் வந்து 2020 அண்ட் 1986 ஒரு வேளை நான் போர்ன் பண்ணியிருந்தேன். என்னுடைய கரண்ட் ஏஜ் என்னென்னு பார்க்கலாம். ஜஸ்ட் நம்ம யூஸ் பண்ணின பேசிக் மேத்தமேட்டிக்ஸ் ஈக்குவேஷனை தான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஈக்குவல் this year minus this year. So it will give you an exact number of years, your age in exact number of years. அதாவது உங்களோட வயசு சரியா ஏஜ்ல எத்தனை வருஷங்கிறது இதில் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். Okay, that's all for this video and thank you very much for watching this video. Have a nice day guys.